வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாகூர் ஸ்பெஷல் தம் ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 25 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே நம்ம ஊற வச்சு தான் சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட வெயிங் மிஷின் இல்லைனா 25 கிராம் நீங்களே பார்த்து எடுத்துக்கோங்க, இல்லாட்டி அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க கடையிலேருந்து. சரியாக 25 கிராம் நான் எடுத்துக்கிட்டு முந்திரி 100 கிராம் எடுத்துக்கிறேன். 100 கிராம் முந்திரியும் கரெக்டான அளவாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இதோட கூட குறைச்சி போட வேண்டாம். நான் சொல்கிற அளவு கரெக்டாக எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டான தம் ரூட் அல்வா உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு 5 மணி நேரமாச்சும் ஊற வச்சுக்கணும். 5 hours ஊறினா போதும். ஓவர் நைட் ஊறணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஒரு நாள் நீங்கள் மார்னிங் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. நான் கடலைப்பருப்பு 50 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது 5 மணி நேரம் ஊறிடுச்சு. 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் எடுத்திருக்கேன். இதில் உள்ள பாதாமோட ஸ்கின் எல்லாத்தையுமே பீல் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஈஸியாகவே உரிக்க வந்துடும். நீங்கள் உடனே பண்ணிங்கன்னா சுடுதண்ணி ஊற்றி உரிக்கலாம். ஆனால் அப்படி பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. நீங்கள் ஊற வச்சே பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் குக்கரில் கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது 3/4 பதம் வெந்தால் போதும். ரொம்ப ஓவர் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. நான் 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அது அங்கே குக் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பாலையும் காய்ச்சிக்கலாம். ஆல்ரெடி இது காய்ச்சின பால் தான். பாலை ரொம்ப காய்ச்சணும் அப்படின்னு தேவையில்லை. ஓரளவு காய்ச்சினா போதும். ஒரு 3 கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் இதுக்கு ஆல்ரெடி காய்ச்சின பாலுங்கனால ஒரு 2 கொதி வந்தோன்னா நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம், வேக வச்சு வச்சுருக்க அந்த பருப்பு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பருப்பு ஆறணுன்னா அரைங்க. அது நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பால் இந்த அளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா நான் ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பூஸ்ட் எடுத்துக்கலாம். பூஸ்ட் 25 கிராம் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம 100 கிராம் ரவாவில் செய்ய போகிறோம். 100 கிராம் ரவாவில் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா 25 கிராம் பூஸ்ட் கரெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் 200 கிராம் ரவா எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா 50 கிராம் பூஸ்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி எல்லா பொருளையுமே டபுள் பண்ணிக்கோங்க. பால் சூடாக இருக்கும் போதே இந்த பூஸ்ட்டை பால் 2 ஸ்பூன் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பாலோட ஏடுகள் இருந்தாலுமே அதையுமே அது கூடவே ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னாக்க கிண்டும் போது அது கூட போட்டுக்கோங்க. டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். சீனி 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். ரவா 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நெய் 150 கிராம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரவாவை குட்டி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நம்ம சூடான பால் வச்சுருந்தோம் இல்லையா, அதே பால் காய்ச்சின எண்ணத்துல இல்லாமல் வேறு ஒரு பேனுக்கு பாலை மாற்றிட்டு அது கூட லம்ஸ் இல்லாமல் நம்ம ரவாவை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். விஸ்க் வச்சு பண்ணிங்கனாக்கா லம்ஸ் ஃபார்ம் ஆகாது. நல்லா இதேமாரி கெட்டி ஆனதுக்கப்புறமா நல்லா ரவாவும் வெந்திருக்கும். நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறமா திக்கானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி இது மாதிரி மிக்ஸ் கொடுத்துங்க. இதுக்கு மேலே விஸ்க் சரியாக வராது. நம்ம எப்பவும் போல் கரண்டே எடுத்துக்க வேண்டியதான். அதோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நம்ம கிண்டணும். அடி பிடிக்கக்கூடாது. நீங்கள் நான்ஸ்டிக்காக வேணாலும் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். என்கிட்ட இரும்பு கடாய் இல்லாதனால நான் இந்த பேன் எடுத்துக்கிட்டேன். இப்போ 1/2 கிலோ சுகரை நம்ம இதுக்குள்ளே கொட்ட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ஒரு 100 கிராம் போல் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப இலக்கம் கொடுக்கும். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக ஒட்டாது. நல்லா ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் சுகரை ஆட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் கிண்டிட்டு அதுக்கப்புறம் சுகரை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மறுபடியும் ஒரு கொஞ்சம் சுகரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஒரு 100 கிராம் இதேமாரி 100 கிராமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா இலகி வந்துருச்சு. இப்போ நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் தான் செய்கிறேன், எனக்கு ஃபுட் கலர் வேணாம், ஃபுட் கலர் உடம்புக்கு கெடுதல்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்க தேவையில்லை. அப்போ தம் ரூட் அல்வாவோட கலர் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால் நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சுகரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் எல்லா சுகரையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா இலக்கம் கொடுத்தோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி கிண்டிட்டேன். அது இழுத்ததுக்கப்புறம் அடுத்தது நான் ஆட் பண்ணுறேன். இது அப்படியே டைட் ஆகிற வரைக்கும் நம்ம அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம கிண்ட போகிறோம். ஓரளவுக்கு கிண்ணத்துக்கு அப்புறமா நம்ம இது கூட
வந்து ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் சுகர் கூட சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் வந்து 7 ஏலக்காவை வந்து எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அதில் வந்து 3/4 மட்டும் நான் போட்டுட்டு பேலன்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டேன். அந்தளவு போட்டுனா கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஏலக்காய் சேர்த்தாலும் கரெக்டாக இருக்காது. கடைசி ஸ்டேஜில் நம்ம இந்த பூஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த பூஸ்ட் தான் வந்து அதுக்கு கலரே வந்து செம்மையாக மாற்றி கொடுக்கும். ஸோ பூஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் வந்து நான் நெய் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கிண்டிக்கிறேன். அல்வாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னா, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து கொட்டக்கூடாது. கொஞ்சம் ட்ராப் ஆகி வந்து கொட்டணும். அப்படி இருந்துச்சுன்னா அல்வாவோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். உங்களோட பேனில் வந்து அப்படி தவழும், அதுதான் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம பேனில் ஒரு மாற்றிக்கலாம். நம்ம எந்த பவுலில் உங்களுக்கு அல்வாவை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அந்த பவுலில் வந்துட்டு நல்லா நெய்யை தடவி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து போடுங்க. வலிய இருக்கணும். நான் வீடியோக்காக இந்த பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன். அப்போ தான் தம் போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஹீட் வந்து பரவும். நான் ஃபஸ்ட்டு இதுக்கு வீடியோக்காக காட்டிட்டு நான் அதுக்கப்புறம் தம் போடுறதுக்கு வேறு ஒரு இது பண்ணிக்கிறேன். ஏன்னா ஹீட் வந்து இறங்காது. அதுக்காக நம்ம பேலன்ஸ் இருக்கும் இல்லையா நெய், அதில் கொஞ்சம் நெய் வந்து நீங்கள் பேலன்ஸ் வச்சுக்கணும். அந்த நெய் வந்து முந்திரியை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இதேமாரி போட்டுடலாம். போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. கேப் இல்லாத மூடியாக பட்டு போட்டுருங்க. இப்போ நம்ம சார்கோலை வந்து ஃபயர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஃபயர் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதேமாரி அடுப்பில் போட்டு தான் வந்து ஃபயர் வந்து பண்ணிப்பேன். அதுக்கு வந்து மண்ணெண்ணெயோ எதுவுமே வந்து தேவைப்படாது. நீங்கள் நல்லாவே சூப்பராக ஃபயர் ஆகிடும். அந்த மாதிரி ஃபயர் பண்ணிவிட்டு அது மேலே விட்டிங்கன்னா மேலே இந்த மாதிரி முருகலாக வந்து வரும். இது வந்து கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் நான் வேறு ஒரு பாத்திரத்துலேயுமே ஊற்றி வச்சுருந்தேன். அதையும் வந்து காட்டுறேன். அது மேலே வந்து நான் நெருப்பு வச்சு இப்போ வந்து எடுத்திருக்கேன். இது எந்த அளவுக்கு முருகி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்மளோட சூப்பரான தம் ரூட் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து எடுத்து காட்டுறேன். பர்ஃபெக்டாக வந்துருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.